மீனாட்சி கழுத்து போட மாட்டேங்கிறான். நான் சொல்றது தங்கச்சி கிட்ட சொல்லு. கலையன், நான் சொல்றது அப்படியே என் தங்கச்சி கிட்ட சொல்லு. சொல்லுங்க. தங்கம், தங்கம், நான் சொல்றதை கவனமா கேளு. நான் சொல்றத கவனமா கேளு. நியாயம் உன் பக்கம் இருக்கு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் கட்டின புருஷனுக்காக ஒத்த பொம்பளையா நின்னு போராடுறிய தைரியம் உன்கிட்ட இருக்கு. இவ்வளவு பெரிய எதிரியை எதிர்க்கிறதுக்கு துணைக்கு யாரு இல்லைங்கிற கலக்கம்தான் உன்னை தடுக்குது. ஆனா நீ கலங்கிறது துணைக்கு யாரு இல்லைங்கிறதுக்காக இல்ல, துணைக்கு யார் இருக்காங்கிறது தெரியாததனால. சத்தியமா சொல்றேன் தங்க, நியாயமும் தைரியமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். தங்கம், துணிஞ்சிரு. துணிஞ்சவங்களுக்கு தோல்வியே கிடையாது. போடு கையெழுத்து. கையெழுத்து போடுறேன். இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, அப்படி எங்க அண்ணன் பேசின மாதிரி இருந்துச்சு. Are you okay? Good news. You're pregnant. வந்தவங்கள கவனியா. தட்டு தூக்கிட்டு வர ஆளுங்களை பார்த்தீங்கல்ல? வாங்க. அம்மா வாங்க வாங்க தாத்தா. கூப்பிடல மாமான்னு உன் மச்சானை கூப்பிட்ட போல. இல்ல மாமா, அந்த மானங்கிட்ட கூப்பிடாமலே வந்திருக்கா மாமா. இப்ப பாருங்க. ஏய், நான் போனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்க. எங்க மாமா போறீங்க? சாப்பிட கூட இல்லாம. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. என் மண்டபத்தை வாங்குறதுக்கு பாரி அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். வரேன்பா. உட்காருங்கம்மா. துளசி, வீடு ரொம்ப அம்சமா இருக்குதா. நீ வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு
நான் மரியாதைக்கு வான்னு கூட சொல்லியிருக்க வேணாம். ஆனால் ஃபோன் பண்ணி வராதான்னு வேற சொல்லிட்டேன். ஓ அண்ணனுக்கு தங்கச்சிக்கிட்ட அவ்வளோ ரோசம்லாம் இல்லைத்தா. வாங்க சம்மதி, வாங்கய்யா. அம்மா துளசி, பால் எடுத்து கொடுத்தேன். அண்ணன் நீ உட்காரு. தம்பி வேணாம்பா, இங்கே நீ அசிங்கப்படுத்தினா புது வீட்லயே தப்பு சத்தம் கேட்கும். அண்ணே சாப்பிடுண்ணே. ஹே இப்போ தானே பால் குடித்தோம், எப்படி சாப்பிட முடியும்? நீ ஒரு நாள் விருந்து வச்சுட்டு கூப்பிடு, கண்டிப்பாக வரோம். தாத்தா சாப்பிட்டு போங்க தாத்தா. இருக்கட்டும்டா, இன்னொரு நாளைக்கு வரேன். நீ நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ம், அவர் அப்படிதானே, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. மாப்பிள்ளைக்கு வேணால் நாங்கள் தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு மாப்பிள்ளை எப்போவுமே தேவை. ஆ டேய், நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தா, சரியா? வரேன். சொந்தத்துக்குள்ளேயே தோத்து போக தயாராக இருக்கணும், யாராலையும் ஜெயிக்க முடியாது.